கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 149 சங்கீதம் 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய தியானம் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். இந்த உலகத்திலே நம்மில் அநேகர் பிரியம் வைக்காமல் இருக்கலாம். நம்மோடு பிறந்தவர்கள் கூட சில நேரம் நம்மேல் பிரியம் வைக்காமல் இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து காலை நேரத்தில் சொல்லுகிறார், நான் உன்மேல் பிரியமாயிருக்கிறேன். கர்த்தர் ஒரு மனிதன் மேல் பிரியமாய் இருப்பது மிகுந்த ஆசீர்வாதமான காரியம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மேல் பிரியமாய் இருந்தாலே சில ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். என்னாகமம் 24:1 தேவனுடைய மனிதனாகிய பிலேயாம் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாக இருந்தால் உங்களை ஆசீர்வதிப்பார். சில ஆசீர்வாத குறைவுகள் உங்களுக்குள் காணப்படுகிறதா? இன்றைக்கு நீங்கள் நம்புங்கள், ஆண்டவர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். நிச்சயமாய் என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் ஆசீர்வதித்து என்னை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாற்றுவார், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷியாக மாற்றுவார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தருடைய பிரியம் உங்களை ஆசீர்வதிக்கும். இரண்டாவதாக, தேவனுடைய மனிதனாகிய காலேப் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் நம்மை அந்த தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நல்ல காரியங்களை எல்லாம் அவர் நம்மேல் பிரியம் வைக்கும் பொழுது நிச்சயமாக நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். பரலோகம் என்கிற அந்த மகிமையான தேசத்திலும் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இந்த பூமியிலே நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணினவைகள், செய்வேன் என்று வாக்கு பண்ணினவைகளை எல்லாம் நமக்கு நிறைவேற்றுவார். மூன்றாவது, தேவனுடைய மனிதனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொண்டேன் என்றால், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருந்தால் எந்த சத்துருக்களும் உங்களை மேற்கொள்ள ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார். சத்துருவின் மேல் உங்களுக்கு ஜெயம் தருகிறவராய் இருக்கிறார். இந்த காலை நேரம் விசுவாசியுங்கள், கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கிறார், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்கிற அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருங்கள், சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் மேல் பிரியமாயிருக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையும் எங்கள் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த காலை நேரம் நீர் எங்கள் மேல் பிரியமாயிருப்பதினாலே வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பாசத்துக்கும் உம்முடைய அன்புக்கும் பங்குள்ளவர்களாக நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இந்த நாளையும் எங்களுக்கு ஜெயமாக மாற்றித்தாரும். கிருபை கூட இருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.